மயிலாடுதுறை மற்றும் அரியலூரில் தென்பட்ட சிறுத்தை புலி தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தலையை காட்டியுள்ளது. சிறுத்தை புலியை பிடிக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகர் பகுதியில் தென்பட்ட சிறுத்தை புலி நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளை நோக்கி இடம்பெயர்ந்து வருகிறது. தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்திலும் சிறுத்தை புலியின் நடமாட்டம் தெரிந்ததாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உடப்பாங்கரை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஐயப்பன் என்பவர் தனது நிலத்தில் சிறுத்தை புலியை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக கூறியுள்ளார். தென்னை மரத்தின் மீது ஏறி தப்பித்ததாகவும் வயலிலிருந்து சிறுத்தை புலி சென்ற பிறகு அதனை ஊர் மக்களிடம் தெரிவித்ததாகவும் விவசாயி ஐயப்பன் கூறியுள்ளார். கேமரா மொபைல் லைட் டார்ச் லைட் வச்சு தான் நான் லைட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அது என்னை பார்த்தோன்னே என் வெளிச்சத்தை பார்த்துட்டு என்னை பார்த்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. எனக்கு விட்டாந்து வேகத்துக்கு நான் தென்னை மரத்தில் ஏறிட்டேங்க. ஏறினதுக்கப்புறம் தான் அது மரத்தில் உட்காந்துக்கிட்டே பார்க்குறேன். அந்த இது தாண்டி வாய்க்காலை தாண்டி அந்தாண்ட போகுது. அது தாண்டி போனதுக்கப்புறம் தான் நான் கீழே இறங்கி வந்து இன்ஜினியர் பாட்டிட்டு ஓடி வந்து வீட்டில் இறங்கி சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் அங்கே இங்கே தகவல் சொல்லி எல்லாரையும் அலர்ட் பண்ணாங்க. இதையடுத்து சம்பவ இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து புளியம்பாடி, கூனஞ்சேரி, உமையாள்புரம் உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தண்டோரா மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் நடமாடிய சிறுத்தை அரியலூர் மாவட்டம் செந்துறைக்கு இடம்பெயர்ந்ததாக தஞ்சை மாவட்ட வனத்துறை சார்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாபநாசம் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்ட வனத்துறையினருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் சிறுத்தை புலி குறித்து வதந்தி பரப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேக் ராஜ்.